இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கிறவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவின் என்றுதான் நான் திறனை வாழ்த்து வரவேற்கிறேன். பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய செல்வம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமதகப்பனே சுவாமி, நல்ல எழுத்திருந்திருக்காங்களே சுவாமி, இப்பொழுதுமாக நாங்கள் பாடத்தை படிக்க போகிற சுவாமி, நாங்கள் அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியசிக்கிற பிள்ளைகளாக வளர உதவிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியத்தை காத்துக்கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவங்க அபியசிக்கக்கூடிய உதவிங்க. மிதமான நேரத்தை முழுதில் படிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கப்படும் ஜீவனான தகப்பனே, ஆமென். இப்பொழுது 4வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு தோற்றத்திற்கு எதிராக யதார்த்தம். பாடத்துக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. மேசியாவுடைய வருகைக்கு முன்னாடி வழி ஆயத்தம் பண்ணப்படுறதுக்கு ஆண்டவர் ஒரு எலியாவை அனுப்புவாருன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு யூதரும் இந்த எலியாக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அவங்க சாப்பிட்ற அந்த தட்டில் எலியாவுக்கும் ஒரு இடத்த அவங்க வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம மல்கிய 4வது அதிகாரம் 5-6 வசனத்தில் பார்க்குற மாதிரி அவங்க மேசியாவுடைய வருகைக்காக இன்னும் காத்திருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வருது. அவங்களுடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார்னு அவங்களுக்கு தெரியும். ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆலயத்திலிருந்து வெளியே போய் யோவான் ஸ்நானகன் கிட்ட நீர்தான் எலியாவா, நீர்தான் மேசியாவா அப்படின்னு கேட்கறது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமே இல்லை. யோவான் ஸ்நானகன் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர்றதுக்கான வழியை சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சரியாகவே செய்திருந்தார். அவருடைய மரணத்தின் காலத்துல அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப மனம் உடைந்து போயிருந்தாலும் இயேசுகிட்ட இருந்து அவருக்கு கிடைத்த ஒரு செய்தி, அவர் மெய்யான கிறிஸ்துவை பற்றி தான் பிரசங்கம் பண்ணினாரும், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினாரும் அவர் சமாதானத்தோட மரணத்தை சந்திச்சார். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை அடையணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு வச்சிருக்கிற திட்டத்தை நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோங்கிறது அப்படி தான் மெய்யான ஒரு வெற்றி. யோவான் ஸ்நானகனுடைய மரணம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வருகையை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறத அமைதிப்படுத்தலை. எப்படி அட்வென்த் பிள்ளைகளாக நம்ம ஆண்டோடைய இரண்டாம் வருகையை பற்றி இன்னைக்கு நம்ம அறிவிச்சிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி ஆண்டோடைய முதல் வருகையை பற்றி அறிவிக்கிற உரிமை யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனி ரெபேக்கா ஸ்மித் அப்படிங்கிறவங்க 37 வருடமா அந்த உலகத்துக்கு வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளராக ஜேம்ஸ் ஒயிட் அவர்களுக்கு அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை எழுதி முடிக்க உதவினதுல ஒரு பெரிய பங்கை உடையவங்க. அட்வென்ட் முன்னோடிகளுடைய காலகட்டத்தில் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அவங்களுடைய இந்த வாழ்க்கையை முடிகிற தருணத்தில் இந்த உலக சம்பத்துக்களை அவங்க அதிகமாக சேர்த்தோ அது சமூகத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலையோ இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப அதிகமாக எல்லாராலையும் எப்படி நினைக்கப்படுறாங்க, அவங்களுடைய சகோதரரான உரியா ஸ்மித் அவங்களுடைய எழுத்துக்களில் ஆனி ரெபேக்கா ஸ்மித் அவங்களுடைய வாக்கியத்தை அவங்களுடைய வாக்கியமான பாக்கியமான நம்பிக்கையில் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை வச்சு அந்த புஸ்தகத்தை முடிக்கிறாரு. ஆனி ஸ்மித் அவங்களுடைய சின்ன வயசுலேயே மறுத்து போனாலும் அவங்களுடைய எழுத்துக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க எழுதின அநேக கவிதைகளில் பார்த்து இன்னைக்கும் 7ஆம் நாள் அட்வென்த் புத்தகத்தில் அந்த பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலாக எழுதப்பட்டு இருக்கு. அட்வென்த் பிள்ளைகளுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஆனி ஸ்மித் இன்னைக்கும் வாலிபர்களாக இருக்கிற நம்முடைய தாளங்களை ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிற கருவியை மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும்னு உலகளாவிய ஒரு சபையா இருக்கிற நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய தோளில் நம்ம இருக்கிறோம். 100 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த 7ஆம் நாள் அட்வென்த் சபை ஒரு சின்ன கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆண்டவருடைய வருகையை பறைசாற்றுகிற பிள்ளைகளா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் செய்த கடின உழைப்பு தான். இந்த உலகத்துல இயேசு ஊழியம் செய்தப்போ அவருடைய ஊழியத்தில் பங்கேற்ற அநேக பேருடைய பேர்களை நம்ம இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அதே சமயம் பேர்கள் குறிப்பிடப்படாத சில பேரும் இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா 5000 பேருக்கு மேலாக போஷிக்கிறதுக்கு அந்த சின்ன உணவை முன்வந்து கொடுத்த அந்த சின்ன பையனுடைய பேரே நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது. யோவான் ஸ்நானகன் அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த முழுக்கு ஞானஸ்தானம் இது கேட்குறவங்களுக்கு ஒரு புதுசான காரியமாகவே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் எருசலேம் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மூழ்கி
குளிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சடங்காக இருந்தது. இந்த சடங்காச்சாரமான முழுக்கு குளிகள் அந்த ஜனங்களை ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிற ஒன்றா இருந்துச்சு. ஆனால் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த அந்த முழுக்கு குளிகள், அதாவது முழுக்கு ஞானஸ்தானம், ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படுற அந்த உள்ளார்ந்த மாற்றம், ஒருத்தர் மனம் திரும்பி அவருடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாறி ஒரு புதிய வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதற்கான ஒரு வெளியரங்கமான அறிகுறியா இருந்துச்சு. இயேசு இந்த உலகத்துல அவருடைய நற்செய்தியை பார்க்கும்பொழுது இயேசு கையாண்ட ஒரு முறையை இது முன்குறித்து காமிச்சது. நற்செய்தி அப்படிங்கிறது ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய பழைய வழிகளை விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை பின்பற்றுறது தான். யோவானுடைய ஊழிய காலத்துல நம்ம பார்க்கும்போது யோவான் ஒரு கடுமையாக பிரசங்கம் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாலுமே அவருடைய பிரசங்கத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அவருடைய பிரசங்கத்தை நம்ம கேட்க யாருமே விருப்பப்பட மாட்டோம். அவர் ரொம்ப தெளிவாக கடுமையாக விரியன் பாம்புக்குட்டிகளே அப்படின்னு நம்மளை சொல்றதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா அவருக்கு பின்னாடி வரப்போகிறவர் ராஜாதி ராஜா. ஒரு ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் எந்த விதமான முறைகேடுகளோடு நடந்துக்கிறதும் ஏற்கக்கூடியதா இல்லை. யோவான் சொன்ன காரியங்களை ஏற்றுக்கிறதுக்கு அநேகர் முன் வரலனாலும் அவரை சுற்றி கூட்டம் இருந்துச்சு. அவர் வித்தியாசமான காரியங்களை வித்தியாசமான முறையில் சொன்னனால அந்த கூட்டம் இருந்துச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, அதாவது மேசியாவுக்கான வழியை ஆயத்தப்படுத்துறது. யோவான் ஸ்நானகன் இந்த செயலை செய்வதற்கு ரொம்ப தீவிரமாகவே இருந்தார். அவருடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமான ஒன்றா இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய வருகையின் போது யாரும் தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்கான அந்த ஒரு அன்பை நம்ம மேலோங்கி வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு தனியாக ஒரு நபராக ஒரு வெற்றியாளரை நம்மளால பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வேலையை வெற்றிகரமாக செய்யறதுக்கு முடிஞ்சது. அது இயேசு. அவரால் மட்டும்தான் தனி ஒருத்தராக சிலுவை சுமந்து அந்த கல்வாரிக்கு போக முடிஞ்சது. அவர் ஒருத்தரால் மட்டும்தான் தனியாக மறித்து மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடிஞ்சிச்சு. அவர் ஒருத்தரால் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கும் மீட்பை கொடுக்க முடியும். இன்னைக்கும் இந்த உலக கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்ல இடத்துல வெற்றிகரமாக நிலைநிறுத்தணும்னா நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்முடைய சபை, நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், போதகர்கள்னு இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த வேலையை செய்யறதுக்கு எல்லாரும் உதவி செய்கிறாங்க. நம்ம இந்த உலக பிரகாரமாக அந்த உயர்ந்த இடத்துல வெற்றியாளராக இல்லைனாலும் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பங்கை நம்ம மாற்றி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உதவுவதற்கான ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும் போது அதுதான் உண்மையான வெற்றி. யோவான் ஸ்நானகன் ஒரு உலக புகழ்பெற்ற நபராகவும் உயர்ந்த இடத்துல இல்லைனாலும் மேசியாவுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறதுக்குரிய ஒரு பொறுப்பு அவர் கையில் கொடுக்கப்பட்டதை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக வாலிபர்களாகிய நம்ம இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்புறமான ஒரு தோற்றம் மூலமாக ஒரு வெற்றியாளராக நம்ம இல்லாமல் ஆண்டவருடைய திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்ற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையான கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி. இந்த வெற்றியை நீங்களும் நானும் அடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பருவத்தில் இருக்க நீங்கள் பரவத்தவனே சுவாமி, நல்ல தெரிஞ்சிருக்க சுவாமி, பொழுதுமாக நாங்கள் பாடத்தை படித்தோம். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியசிக்கும்படி உதவி செய்யுங்க சுவாமி. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வத்து காத்துக்கணும் சுவாமி. அவங்க வேலையை ஆசிர்வத்து காத்துக்கணும் சுவாமி. அவங்களுடைய வாழ்க்கையில் அபியசிக்கும்படி உதவி செய்யுங்க. மீதமான நேரத்தை உங்களை தொழில் படிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேட்கப்படும் ஜீவன் நான் தப்புறேன். ஆமென்.